வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2ஆம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு நேரடி நேர்காணல் அழைப்பு கடிதம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அழைப்பு கடிதம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா நேர்காணல் அழைப்பு கடிதம் கிடைக்க போகிறது குறித்து தகவலிட முக்கியமான செய்திகளில் ஈடுபடலாம் வாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே நேரடியான நேர்காணல் தற்சமயம் செய்முறை தேர்வுகள் அனைத்துமே நடந்துட்டு வருதுங்க. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் 3274 காலி பணியிடங்களில் 1000 பேர் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்காங்க. மீதி இருங்களால் நிரப்பப்பட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2ஆம் கட்ட கால் லெட்டர் இன்னும் ஒரு தினங்களில் நிறைய பேர்த்துக்கு கால் லெட்டர் வராதவர்களுக்கும் கால் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கால் லெட்டரை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா செலெக்ஷனுடைய லிஸ்ட்டை அதிக அளவில் வெளியிட்டிருக்காங்க. அதில் பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிக அளவில் காணப்படுதுங்க. ஸோ பெண்களின் தேர்ச்சி விகிதம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்குறப்ப அதிக அளவு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நமக்கு நடந்துருங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பெண்களும் இன்க்ளூடிங் வராங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும், வெயிட்டு கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் க்ரூமிங் கரெக்டாக இருக்கணும், காக்கி யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு ஒரிஜினலு, நடத்துனர் உரிமம் ஒரிஜினலு, 10th மார்க் ஷீட்டு, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களுடைய ஹால் டிக்கெட் ஃபார்மு, இந்த மாதிரி அனைத்துமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் பணி வாய்ப்பே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் மதிப்பெண்கள் மீண்டும் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டால் இந்த கட் ஆஃபுக்கு கீழே அவங்கள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி டிஎன்சி 21, எஸ்சி பார்த்திங்க அப்படின்னா 26, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. அடுத்து டிஎன்எஸ்டிசி சேலம் பார்த்திங்கன்னா ஜிடி 29, பிசி 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20 அது பெண்கள். அடுத்து டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஜிடி அப்படின்னு பார்க்குறப்ப 29, பிடி பார்க்குறப்ப 41. அடுத்து பிசி முஸ்லீம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 25, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, ஸோ எஸ்சி 26, எஸ்சி 25. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தாங்க வருங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வரும். பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாமே போகலை. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சர்டிஃபிகேட்டு, அனுபவ சான்றிதழ், 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதனா இல்லைன்னா கூட உங்களை ரிஜெக்ட் செய்வதற்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்குது மக்களே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மேலும் தகவல்கள், இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2ஆம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு நேரடி நேர்காணல் அழைப்பு கடிதம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அழைப்பு கடிதம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா நேர்காணல் அழைப்பு கடிதம் கிடைக்க போகிறது குறித்து தகவலிட முக்கியமான செய்திகளில் ஈடுபடலாம் வாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே நேரடியான நேர்காணல் தற்சமயம் செய்முறை தேர்வுகள் அனைத்துமே நடந்துட்டு வருதுங்க. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் 3274 காலி பணியிடங்களில் 1000 பேர் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்காங்க. மீதி இருங்களால் நிரப்பப்பட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2ஆம் கட்ட கால் லெட்டர் இன்னும் ஒரு தினங்களில் நிறைய பேர்த்துக்கு கால் லெட்டர் வராதவர்களுக்கும் கால் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கால் லெட்டர் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷனுடைய லிஸ்ட்டை வந்து அதிக அளவில் வெளியிட்டிருக்காங்க. அதில் பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிக அளவில் காணப்படுதுங்க. ஸோ பெண்களின் தேர்ச்சி விகிதம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்குறப்ப அதிக அளவு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நமக்கு நடந்ததுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பெண்களும் இன்க்ளூடிங் வராங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும், வெயிட்டு கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் க்ரூமிங் கரெக்டாக இருக்கணும், காக்கி யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு ஒரிஜினலு, நடத்துனர் உரிமம் ஒரிஜினலு, 10th மார்க் ஷீட்டு, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களுடைய ஹால் டிக்கெட் ஃபார்மு, இந்த மாதிரி அனைத்துமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் பணி வாய்ப்பே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் மதிப்பெண்கள் மீண்டும் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டால் இந்த கட் ஆஃபுக்கு கீழே அவங்கள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி டிஎன்சி 21, எஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 26, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20. அடுத்து டிஎன்எஸ்டிசி சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி 29, பிசி 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20 மதிப்பெண்கள். அடுத்து டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி அப்படின்னு பார்க்குறப்ப 29, பிடி வந்து பார்க்குறப்ப 41. அடுத்து பிசி முஸ்லீம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 25, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, ஸோ எஸ்சி 26, எஸ்சி 25. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தாங்க வருங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வரும். பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாமே போகலை. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சர்டிஃபிகேட்டு, அனுபவ சான்றிதழ், 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதனா இல்லைன்னா கூட உங்களை ரிஜெக்ட் செய்வதற்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்குது மக்களே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மேலும் தகவல்கள், இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.